எதையும் ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். கதை கேட்போமா? ஒரு டீ கடைக்காரரிடம் ஒரு மல்யுத்த வீரன் எப்பொழுதும் டீ அருந்துவான். ஒரு முறை டீ கடைக்காரருக்கும் மல்யுத்த வீரனுக்கும் தகராறு வந்துவிட்டது. அப்போது மல்யுத்த வீரன் டீ கடைக்காரனை மல்யுத்த சண்டைக்கு அழைத்தான். அவர்கள் இனத்தில் மல்யுத்த சண்டைக்கு ஒருவன் அழைத்தால் நிச்சயம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அது பெரும் அவமானம். எனவே டீ கடைக்காரர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இதில் எப்படி நாம் ஜெயிக்கப் போகிறோம் என பயந்தார். அறிவுரைக்காக ஒரு ஜென் துறவியை நாடினார். அவரது கதை முழுவதும் கேட்ட அவர், சண்டைக்கு இன்னும் எத்தனை நாட்கள் உள்ளன என்று கேட்டார். 30 நாட்கள் என்றார். இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்று பின்பு கேட்டார். டீ ஆற்றுகிறேன் என்றான் அவன். அதையே தொடர்ந்து செய் என்றார். அவர் 1 வாரம் கழித்து வந்தார். டீ கடைக்காரர் இன்னும் ஈடுபாட்டோடு இன்னும் வேகமாய் டீ ஆற்று என்றார் ஜென் துறவி. 2 வாரம் ஆனது. அப்போதும் அதே அறிவுரை. போட்டி நாள் அருகில் வந்து விட்டது. டீ கடைக்காரர் நடுக்கத்துடன் ஜென் துறவியிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். போட்டிக்கு முன் ஒரு டீ சாப்பிடலாம் என நீ அவனை கூப்பிடு என்றார் துறவி. மல்யுத்த வீரன் குறிப்பிட்ட நாளன்று வந்து விட்டான். வா, முதலில் டீ சாப்பிடு என்றார் கடைக்காரர். சரி என்று அமர்ந்தான் வீரன். அந்த டீ கடைக்காரர் டீ ஆற்றும் வேகம் கண்டு மிரண்டு விட்டான் பயில்வான். இதற்கு முன்பு அவன் டீ ஆற்றுவதை பார்த்து இருக்கிறான். இப்பொழுது என்ன ஒரு வேகம்! ஒரு சாதாரண டீ ஆற்றும் வேலையில் இவ்வளவு முன்னேற்றம் என்றால் போட்டிக்கு எந்த அளவு தயார் செய்திருப்பான் என எண்ணி போட்டியே வேண்டாம் என சென்று விடுகிறான். அநேகமாய் இந்த கதைக்கு விளக்கம் தேவையில்லை. எனினும் சில வரிகள். ஆம் நண்பர்களே, நாம் செய்யும் செயலை ஈடுபாட்டோடு செய்யும்போது அந்த செயலும் நாமும் ஒரு உன்னத நிலையை எட்டுகிறோம். எதையும் ஈடுபாட்டுடன் செய்வதை உங்கள் பழக்கமாக ஆக்கிக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் அதை முழுமையாகவும் முறையாகவும் முதன்மையாகவும் செய்ய வேண்டும் என்ற தாகம் எப்பொழுதும் உங்கள் நெஞ்சில் தவழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு என்ன, வெற்றி எப்பொழுதும் உங்களுக்குத்தான். ஓகே குட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.